பொதுவாகவே மகாலட்சுமினாலே அவங்க வந்து ஐயர் வீட்டு பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அதுலேயுமே இந்த 3 சிலையிலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாச்சியார், அதாவது ஆண்டாள் நாச்சியாரை பார்த்த உடனே இவங்க வந்து ஒரு பிராமின் வீட்டு பொண்ணு தான் அப்படின்னு நம்மளால் வந்து கற்பனை செய்ய முடியும். ஏன்னா அவங்க தான் நாம வடிவில் பொட்டு வச்சு பார்த்த உடனே ஒரு பிராமின் சொல்லக்கூடிய ஒரு பேரழகை இந்த ஒரு முக அமைப்பு, இந்த ஒரு பாவனையில் நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். ஏன் எதுக்காக அவங்க மட்டும் நாம வடிவில் பொட்டு வச்சுருக்காங்கன்றது முந்தியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாமி சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரவுண்டு ஷேப்பில் தான் நானுமே பொட்டு வைப்பேன். இந்த ராம வடிவில் பொட்டு வச்சா கணவருக்கு வந்து தீர்க்காயுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ராம வடிவில் வைக்கணும் அப்படின்றதுனால என்னையும் வைக்க சொன்னாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நானுமே இந்த திலக வடிவான பொட்டு தாங்க வைக்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.